गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஆச்சரியமான ஆண்டாள் கல்யாணம். ஆண்டாள் எப்படி கனவு கண்டா அப்படின்றத பார்த்துட்டு இப்போது ஆண்டாள் கனவு கண்டாச்சு. அதை தோழிக்கிட்டே சொல்கிறா. அடுத்த நாள் கார்த்தால் எழுந்து பார்க்குறாளாம். எழுந்து பார்த்த உடனே வானத்தை பார்க்கும் பொழுது நல்ல கண்ணங்கரேன்னு நீலம் கருநீலத்தில் அந்த வானம் பூர்த்தியாக இருக்கான். அதுக்கு நடுவில் மேகங்கள் தெரியறதான். பார்த்த உடனே இவளுக்கு ஆசை வந்துடுத்து. அதாவது வசந்த காலம்லாம் போய் இப்போ மழை காலத்துக்குள்ளே வரப்போகிறா யார்? ஆண்டாள். அந்த காலம் வரைக்கும் வந்துடுது. அதாவது திருப்பாவை முடித்து மார்கழி மாதம் முடிஞ்சு தையிலேருந்து பங்குனி வரைக்கும் காமதேவார்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வசந்த காலம் சித்திரை வைகாசி வரைச்சே குயிலெல்லாம் தூது விட்டு அன்னைக்கு அப்படியே அந்த வசந்த காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்கிற காலத்தில் தன்னுடைய கனவு கண்டு அந்த கனவை சொல்லி நான் விட்டு எழுந்து பார்க்கும் பொழுது கருநீளமான வானத்தில் மேகங்கள் நன்னா தெரியறதான். நடுவில் மின்னல்கள் தெரியறதான். பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஆசை வந்துவிடுது. அவ்வளோ அழகாக இருக்கியே, பெருமாள் தான் எனக்கு என் கனவுக்காக என்னை கூட்டின்னு போகிறதுக்காக பெருமாள் வந்துவிட்டாரோ அப்படின்னு மேகங்களை பார்த்த உடனே சொல்கிறாளாம். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர் மை ஈடழிக்கும் இது தமக்கு ஓர் பெருமையே. எழுந்து பார்த்த உடனே மேகம் இருக்குது, கருத்த வானம். அதில் மேகத்தை பார்த்த உடனே பெருமாளை சேவிச்சதா ஒரு நினப்பு. அந்த மேகத்துக்கு நடுவில் மின்னல்கள் தெரியவே தாயாரோட பெருமாள் வந்திருக்கார் அப்படின்னு ஆண்டாள் நினைக்கிறாளாம். அப்புறம் நன்னா தெளிவாக பார்த்தா ஆஹா பெருமாள் இல்லை, இது வெறும் மேகம் தான், ஏமாந்து போயிடலாம். விண் நீல மேலாப்பு வானத்தில் கருநீலத்தில் ஒரு பந்தல் திட்டி கட்டினா மாதிரி இருக்கான். அதில் மேகங்கள் இருக்கான். அந்த மேகங்களை பார்த்தா பெருமாளாக நினைக்கிறாயோ. விரித்தார் போல் மேகங்காள் பார்த்த உடனே அந்த கருப்பு நிறமான அந்த மேகத்தை பார்த்த உடனே இவளுக்கு ஞாபகம் வந்தது இவளுடைய காதலனான ஏழுமலையான் திருவேங்கடமுடையான். தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. நல்ல அருவிகள் அந்த தீர்த்தங்கள். அதாவது திருவேங்கடத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்காங்க. அருவியாக ஜலங்கள் பிரவகிச்சுட்டே இருக்குமா, கொட்டிகிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட நீர்களுக்குள்ள பெருமாளும் ரொம்ப தயையோடு இருக்கக்கூடியவரா. அதனால தான் சுவாமி தேசிகன் அவர் பேரில் தயா சதகம்னு அந்த பெருமாளுடைய தயைன்ற குணத்தை கொண்டு ஒரு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். எப்படி அங்கே அருவிகள்லாம் நீர் நிறைய கொட்டுறதோ இறங்கி வருதோ அந்த மாதிரி அந்த பெருமாளும் எல்லாருக்கும் இறங்கி வருவார் அப்படின்றதுனால தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமால் அப்படின்னு சொன்னார். திருமால்னு சொன்னார். ஏன்னா எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு திருப்பதி பெருமாளுக்கு என்னென்னா தாயாருக்கு தனியாக மேலே சன்னதி கிடையாது. காரணம் என்னென்னா தாயார் எப்பவுமே பெருமாளுடைய மார்புல நித்தியமே இருக்கா அப்படின்னு மங்களாசாசனம், அதாவது ஆழ்வார்களுடைய வாக்கு. நம்மாழ்வார் சொல்லும் பொழுது அகலகில்லே அணிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்கிறார். ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு அகலாமல் அந்த திருமார்பிலேயே தாயாரானவள் எப்பொழுதும் இருக்கிறாள் அப்படின்ற நம்மாழ்வாருடைய வாக்கும் ஆண்டாள் இப்போ திருவேங்கடமுடையான சொல்லக்கூடியது தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமால், தாயாரை மயக்கக்கூடியவன், தாயாரிடத்தில் மயங்கி இருப்பவன் அப்படின்றத சொல்லி என் திருமாலும் போந்தானே இருக்காமா மேகமே. அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கார். ஏன் அவருக்கு தயாசாகரன்னே பேர், தயாநிதினே பேர், கருணைக்காகவே ஏற்பட்டவன். அவன் இடத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை பெண் கஷ்டப்படுறா. போய் திருமாலும் போந்தானே அழுதுன்றிருக்கா. கண்ணீர்கள் முளைக்குவட்டில் இவ அழற கண்ணீரானது மார்புல பிரவகிச்சு கீழே வரைக்கும் அப்படியே கொட்டின்ண்டே இருக்கான். யாருக்கு? ஆண்டாளுக்கு. கண்கள்லேருந்து நீர் சொருகி இந்த மாதிரி ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்த வைக்கிறாரு. பெண் நீர்மை ஈடழிக்கும், இது அவருக்கு பெருமையாக போய் கேளு. எந்த ஒரு சீதைக்காக அவர் அவ்வளோ தூரம் நடந்து கடலில் பாலங்கட்டி லங்கைக்கு போய் ராவணனை அழித்து சீதையை கூட்டிகிட்டு வந்தார். ருக்மிணிக்காக 7 எருதை அடக்கினார். அப்படிலாம் பண்ண பெருமாள், எல்லாருக்கும் காப்பாற்றுறேன்னு சொன்ன பெருமாள் இன்றைக்கி என்னை காப்பாற்றாமல் இப்படி தனியாக விட்டுட்டானேன்னு மேகமே நீ போய் கேளு அப்படின்னு ஆண்டாள் மேகத்தை தூது விடுறா. இந்த 10 பாட்டும் தூது விடுறது தான். இதில் ஒரு ஒப்புமை பார்ப்போம். நாம் போன இதில் பார்க்கும்பொழுது ஆண்டாளும் நம்மாழ்வாரும் பார்த்தோம். இதுலேயும் ஆண்டாளையும் நம்மாழ்வாரையும் பார்த்துட்டு பின்னாடி திருமங்கை ஆழ்வாரும் எப்படி அனுபவிக்கிறார்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த மேகத்தை தூது விடுறதுன்றது பொதுவாக எல்லாருக்குமே காதலில் இருக்கக்கூடியவர்கள் மேகத்தை தூது விடுறதுன்னு ஒரு பழக்கமாகவே வச்சிருந்தா. குயில், மேகம், கடல் இதெல்லாம் தூது விடுறதா வச்சிருந்தா. அந்த ஆழ்வார் சொல்கிறார், அவரும் மேகத்தை பார்த்த உடனே தன்னை ஒரு பெண் பாவனையில் பாடுறார். மேகங்களோ உரையீர்
மேகத்தை பார்த்து, அம்மா சொல்லுமா மேகம் இன்னைக்காவது பேச முடியுமானா, அந்த காதல் பித்தில் அது பேசுமா பேசாதான்னு கூட ஆழ்வாருக்கு தெரியலையா. மேகத்தை பார்த்து சொல்லு அப்படின்றார். என்ன அந்த பெருமாளுடைய திருமேனிக்கான நிறத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கோ? திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? அந்த பெருமாளும் கருத்த நீலமுடையவன், கருநீல வண்ணன், நீங்களும் கருப்பாக இருக்கீங்கோ. அந்த பெருமாளுடைய நிறத்தை இந்த மேகங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கோ அப்படின்னா, அவரே பதில் சொல்கிறார். உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ. இந்த மேகமானது என்ன பண்ணும்? கடல்லேருந்து ஜலத்தை எடுத்து முகர்ந்து நன்னா கொடுக்கும். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்னு திருப்பாவையில் சொன்ன கிரமத்தில் இந்த மேகமானது உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து, நல்ல நீரை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் ஜலம் கொடுக்குறியே, அப்படிப்பட்ட உபாயம் அப்படிப்பட்ட வழியை பண்ணதுனால உனக்கு அந்த கருநீலவண்ணனுடைய நிறமானது கிடச்சிதா அப்படின்னு அந்த ஆழ்வார் கேட்டார். இந்த ஆண்டாலும் அதே சொல்லி, அப்படிப்பட்ட மேகமே, இந்த மேகமே நீ போய் தூது போய் எனக்காக பெருமாள் இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கா, அவளுடைய பெண் தன்மையை நீ அழித்திடாமல் உன் தயையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு அந்த ஆழ்வார், நம்ம ஆழ்வாருடைய பாசுரமும் ஆண்டாளுடைய பாசுரமும் மேகதூது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். காளிதாசனும் மேகதூதம் அப்படின்னு சொல்லி ஒரு காவியம் பண்ணியிருக்கான். அது சம்ஸ்கிருத காவியம். இந்த தூது விடும் பொழுது, மேகத்தை தூது விடும் பொழுது அடுத்தது ஒரு பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா, மின்னாகத் தெழிகின்ற மேகங்காள் வேங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என்னாகத் திளங்கொங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே. மின்னாகத் தெழிகின்ற மேகங்காள்னு பிரிக்கணும் பதங்களை. நாகம் அப்படின்றது வானத்துக்கு பேர். மின் நாகம், மின்னல் இருக்கக்கூடிய நாகம்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேகங்களே, எழுகின்ற மேகங்காள். வேங்கடத்து தன் நாகத் திருமங்கை, அதாவது தன்னுடைய உடம்பிலேயே தாயாரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை தங்கிய சீர்மார்வன். எப்படி நம்மாழ்வார் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கைன்ற தாயாரை பெருமாள் வச்சுருக்காருன்னு சொன்னாரோ, அதையே ஆண்டாள் இந்த இடத்துல தன் ஆகத்திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு அப்படின்னு சொல்கிறா. பல விஷயங்கள் பார்க்கணும். இப்போது பெருமாளை கருநீலன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த நீலமேகத்தில், அதாவது நீலம் படர்ந்த அந்த மேகத்தில் ஒரு மின்னல் கொடி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்காளாம் பெருமாளும் தாயாரும் அப்படின்னு தேசிகன் சொல்கிறார். நீலமேகத்திலே நிலைமின் கொடி படர்ந்தா போலே அப்படின்னு தாயாருக்கு உவமை சொல்கிறார். பெருமாளுடைய திருமேனியானது கருநீலமாக இருக்குது, கண்ணங்கரையில் இருக்குது, கார்மேனி செங்கன் கருப்பாக இருக்கார். அந்த கருமேனியான திருவுடம்பில் அதாவது திருமேனியில் மின்னல் மாதிரி தாயார் இருக்கான்னா அந்த தாயாருடைய பிரகாசமானது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியறது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். வேதத்தில் சொல்லும் பொழுது பெருமாளை தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே தங்கமயமானவன், தங்கத்தில் முடி, தங்கத்தில் மீசை, தங்கத்தில் நகங்கள்னு வேதங்கள் சொல்கிறது. அப்படின்னா வேதம் பொய்யாயிடுமா? பெருமாள் கருநீலம்னு இவெல்லாம் சொல்கிறாளே, வேதம் பெருமாள் பொன்னிவர் மேனின்னு சொல்கிறது எப்படி? அதை தான் ஆழ்வார்னு சொல்கிறார். கலியன் சொல்கிறார், பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி எந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என் ரஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. நாகப்பட்டினம் சவுந்தரராஜன் பேர் பெருமாளுக்கு, அழகியார்னு பேர். அவர் இடத்துல கலியன் பாடுறார். இதுவும் ஒரு நாயகி பாவத்தான பாசுரம். இப்போது முதல்ல பெருமாள் கருப்பாக இருக்கார், தாயார் பொன் மாதிரி இருக்கான்றத சமாதானத்தை பார்த்துட்டு ஆண்டாளுக்கும் கலியனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். பெருமாள் கருத்த திருமேனி, அதில் தாயார் இருக்கான்னா இந்த தாயாருடைய செந்தாமரை கண்ணானது, இதையும் தேசிகன் அழகா தன்னுடைய ஸ்லோகத்தில் சொல்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத் பலஸ்ரீஹி சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹா. லக்ஷ்மியுடைய நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய அந்த கருத்த மையால் பெருமாள் மேலே பார்க்க அந்த பெருமாளுக்கு கருப்பு ஏறித்து, சுபாவமாக பெருமாள் தங்கத்தில் தான் இருக்கார், ஆனால் தாயாருடைய பார்வைப்பட்டு அந்த கருப்பானது பெருமாளுக்கு ஏறித்துன்னு தேசிகன் சொல்கிறதுனால இந்த கருத்த திருமேனியானது தாயாருடைய சேர்க்கையால் தான் வருது அப்படின்றது பெரியவர்களுடைய நிர்வாகம். அப்படிப்பட்ட பொன்னிவர் மேனி மரதகத்தை அதான் சொல்கிறார். மின்னாக தெழுகின தங்கிய சீர் மார்வர்க்கு என் ஆகத்திளங்கொங்கை விரும்பி, என்னுடைய உடம்பை நான் அவருக்காக வச்சுருக்கேன், அதுக்காகவாவது அவரை என்னை கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு ஆண்டாள் சொல்கிறா. இங்கே பதங்களை பார்க்கணும்.
தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளுக்குத்தான் நான் சேர்ந்தவன், அவனுக்குத்தான் இந்த உடம்பானது, என்னுடைய உயிரானது, உடலானது எல்லாமே தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளுக்காகத்தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டாள் எவ்வளவு ஒரு திடத்தோட, தாயார் இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பெருமாளுக்கு தாயார் ஏற்கனவே ஒரு மனைவி, இவள் பெருமாள்கிட்ட காதல் கொண்டு இருக்கா, கூட தாயார் இருக்கிறதையும் இவள் உணர்றா. அப்படின்னா ஒருத்தி இருக்கும்போது அவளுக்கு சக்காலத்தி மாதிரி தான் இவள் ஆறுது அப்படின்னா கொஞ்சமாவது தயக்கப்படணுமே அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதான் ஆண்டாளுக்கு சொல்லும் பொழுது அந்த தாயாருடைய வேறொரு ரூபம் தான் இந்த ஆண்டாள். ஆகவே அந்த தாயார் தான் இந்த ஆண்டாள்ன்றதுனால அந்த தாயாரை பார்த்து இவ பயப்படலையாம். அந்த தாயார் இருக்கிறதே நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான்றதுனால தைரியமாக அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மாவோடு இருக்கக்கூடிய அப்பாவான திருவேங்கடமுடைய இடத்துல தான் நான் போய் சேருவேன். ஆண்டாள் இவ்வளவு ஒரு தைரியத்தோடையும் திடமுடையும் சொல்கிறாளே. இதே கலியனுடைய பாசுரம் பார்த்தோமே, அங்கே பார்க்கணும், பொன்னிவருமேனி மரதகத்தின் தங்க தகடு மாதிரி இருக்கார் பெருமாள். அந்த பெருமாளை சேவிச்சாலே அப்படி தான் இருப்பார். நாகப்பட்டினத்துக்கு போனோம், அழகியார்னு பேர், சவுந்தரராஜன் பேர், அழகுக்கு ராஜன். அவனை சேவிக்கும் பொழுதே தங்க தகடு மாதிரி இருப்பாரான். பொங்கிளம் சோதி, நல்ல பழுத்த சூரியன் வெள்ள வரா மாதிரி அவ்வளோ ஒரு பிரகாசம். இவர் வாயில் நல்வேதம் மோதும், அவர் வாயை திறந்தாலே வேதம் கொட்டர் தான். யார்? அந்த பெருமாள் பேச ஆரம்பித்தாலே. வேதியர் வானவராவர் தோழி, இவர் சாதாரண மனுஷன் கிடையாதுமா, இவர் எல்லாருக்கும் தெய்வம், மாணவர்களுக்கெல்லாம் தெய்வம். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறார்? என்னையும் நோக்கி, அதாவது இந்த பரகால நாயகி திருமங்கையாழ்வார் தன்னை ஒரு பெண் பாவனையில் பாடுறார். இவர் பெண்ணாக போய் நிற்கிறாராம். இவ பெருமாள், அதாவது இந்த பரகால நாயகி பெருமாளை அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் பொழுது பெருமாள் பதிலுக்கு இந்த பரகால நாயகியை பார்க்குறாராம். என்ன பார்க்குறார்? தாயாருடைய தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது பரகால நாயகியுடைய அங்க அழகுகளை பெருமாள் உத்து உத்து பார்க்குறாராம். இவளுக்கு உடனேவே வெக்கம் வந்துச்சு. ஏன்னா பெண் தன்மை எடுத்துருக்காள். ஒருத்தர் யாராவது ஒரு ஆண், வேற ஒரு ஆண் நம்மளை நன்னா கூர்ந்து பார்த்தா பெண்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நாணம், லஜ்ஜை வந்து இவ வந்து பயப்படுறாளாம், தலையை குனிஞ்சிக்கிறானா. யார்? இந்த பரகால நாயகி. எதுக்காகனா பக்கத்திலேயே தாயார் இருக்கா, சௌந்தரியவல்லி. அன்னையன் நோக்கும் என்றஞ்சுகின்றேன், எங்கே இவர் பார்க்குறத அம்மா பார்த்துட போகிறாளேன்னு பயந்துன்னு தலையை குனிஞ்சிக்கிறாளாம். இதே ஆண்டாள் பாருங்கோ, அம்மா இருந்தாலும் என்ன அவன் சேர்த்துப்பான்னு தைரியத்தோடையும். ஆண்டாளுக்கும் கலியனுக்கும் இருக்கக்கூடிய இதெல்லாம் வெறும் ரசனைக்காக ஏற்பட்டதே தவிர உண்மையிலேயே இங்கே கலியன் பயப்படுறாருனோ ஆண்டாள் பயப்படலாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த தமிழுடைய சுவை, ஆழ்வார் பாசுரங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த பாவம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எங்கேயுமே ஆபாசம் கிடையாது. என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கினா பெருமாள் அப்படி ரசிக்கிறார், இவர் பெருமாளை ரசிக்கிறார், பெருமாள் பதிலுக்கு ரசிக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டாள் மேகத்தை தூது விட்டு கடைசியில் சொல்கிறா, கதி என்னும் தானாவான் கருதாது, அந்த பெருமாளை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு போய் சொல்லுமா அப்படின்னு மேகத்துக்கிட்ட சொல்கிறார். நம்மாழ்வார் எப்படி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு இந்த திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய ஏழுமலையான் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சுண்டு சரணாகதின்ற வழியை பண்ணாரோ, உபாயத்தை பண்ணாரோ, உன்னை தவிர வேறு கதி இல்லைன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு ஆண்டாலும் அந்த ஏழுமலையான்னு தன்னுடைய காதலனுடைய திருவடியை பிடிச்சுண்டு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறா. அதை தான் சொல்கிறார். நாகத்தினயானை நன்னுதலாள் நயந்துரசை மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவை அருகோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியாராகுவரே. நாகத்தின் அணையானைன்னு பெருமாள் நாகபரியங்கத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாளை மேகத்தை தூது விட்டேன். இந்த 10 பாட்டை யார் மனசில் வச்சுண்டு எப்பயும் திடமாக சொல்கிறாளோ அவர்கள் பெருமாளுடைய அடியவர்களாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் திருவேங்கடமுடையானுக்கு மேகத்தை தூது விடுறா. அதுக்கப்புறம் எப்படி தன்னுடைய காதலை அடுத்த வேறு விதமாக எப்படி ஆண்டாள் தெரிவிக்கிறா அப்படின்றத அடுத்த தொகுப்பில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.